ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 32 43 கூட வாசித்து தியானிக்கலாம். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட கலிகூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்கள் மேலும் கிருபை உள்ளவர் ஆவார். மிக அருமையான வேதவசனம். இங்கு தேவனுடைய கிருபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம் மீது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியம். கிருபை தேவன் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தமது ஜனத்தை நேசித்து தேவன் கிருபை எப்படியாக தமது ஜனத்தின் மேலே விளங்க செய்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் முதலாவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் செய்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களை ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கும் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேசத்தின் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது தேசத்தின் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறதாக இருக்கிறது. என்று அநேகர் கிருபை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலே எவ்வளவாய் அன்பு வைத்து தமது கிருபை விளங்க பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் தேசத்தின் மேலும் தம்முடைய ஜனங்கள் மேலும் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய தேசத்தை தேவன் கிருபையினால் நிரப்பியிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. தம்முடைய ஜனத்தின் மேலே கிருபை வைத்திருக்கிறார். இந்த அன்பு மிகவும் மேலான அன்பு. ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய தேசத்திலும் தம்முடைய ஜனங்கள் மேலும் தேவன் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையில் பெருக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவருடைய கிருபையில் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேலும் எங்கள் தேசத்தின் மேலும் நீர் கிருபை வைத்திருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நீர் மாற்றி சத்துருக்களுக்கு பதிலளித்து ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் முறியடித்து நீர் நடத்துகிறவங்க மேலான அன்புக்காய் இரக்கத்திற்காக நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.